தூத்துக்குடி மாவட்டம் தூவத்தூர் மீனவர்கள் கடலில் காணாமல் போனது தொடர்பாக தேடுதல் குழு இதுவரைக்கும் கடலுக்கு போன யாரும் உசுரோட திரும்பி வந்தது இல்லையா? ஹலோ அன்பு நண்பர்களே வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்று வந்து ரிலீஸ் ஆன அறிமுக இயக்குனர் கமல் பிரகாஷ் ஜிவி பிரகாஷுடன் பெண்டஸ்டி திகில் படமான கிங்ஸ்டன் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னா ஜிவி பிரகாஷ் வந்து நடிச்சிருக்காரு. ஜிவி பிரகாஷோட 25வது படம் தான் இந்த கிங்ஸ்டன் படம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, துவாத்தூர் அப்படின்னு ஒரு கடல் கிராமம் இருக்குது. அந்த கடல் கிராமத்தில் வந்து மீனவர்கள் எல்லாமே வந்து எப்பயுமே வந்து மீன் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த டயத்தில் மீன் பிடிக்க போகிறவங்க வந்து சில டைம் வந்து பிணமாக வந்து திரும்பி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே பிணமாக வர்றாண்டி இந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து பயப்படுறாங்க. பயப்பட்ட உடனே அப்பேன்னு பார்த்து 1982 இந்த சம்பவம் வந்து அரங்கேறி இருக்குது. அதனாலே வந்து இனிமேல் வந்து யாருக்குமே வந்து கடலுக்குள்ளே வந்து மீன் பிடிக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து உத்தரவிட்டுருது. இதற்கெல்லாம் காரணம் வந்து கடலில் உள்ள அடக்கம் செய்யப்பட்ட ஆன்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு கிராம மக்கள் எல்லாமே வந்து அச்சம் ஏற்படுது. பல ஆண்டுகள் வந்து இப்படியே வந்து போக ஒரு கட்டத்தில் வந்து கதாநாயகன் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து பிறக்கிறாரு. அவரும் வந்து கதைக்கு வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. இதனாலே வந்து பணத்தை மட்டுமே வந்து இவர் சம்பாதிக்கணும், எப்படியாவது நம்ம பணம் சம்பாதிச்சு ஒரு போட்டு தனியாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆசைப்படுறாரு. இதனாலே வந்து நம்ம எப்படி வந்து கடலுக்குள்ளே செல்வது அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் அப்படிங்கிறவ கூட வந்து இவர் வந்து வேலைக்கு செய்கிறாரு. ஒரு கட்டத்தில் தாமஸுங்கிறவர் வந்து போதைப் பொருள் இப்படிலாம் வந்து கடத்ததுனால இவர் கூட வந்து நமக்கு வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேலையை விட்டு நின்றவனையும் அப்புறம் வந்து இது பின்னாடி வந்து இந்த துணிஞ்சு வந்து இந்த இடத்துக்கு வந்து போகணும், அந்த கடலுக்குள்ளே அப்படி எப்படி என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாத்துக்குமே வந்து இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்து உள்ளே போகிறாரு. இதில் என்னன்னா, மெயினாக இவர் வந்து இறந்துருவான்னு இவருக்கே பயம் இருக்குது. பயம் இருந்தும் நம்ம என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து இறங்குறாரு. இவர் செல்லும் போது வந்து அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்றாக நடக்குது. அதுதான் முக்கியமான இந்த படத்தில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டு. அப்புறம் வந்து இந்த கிங்ஸ்டன் வந்து மீண்டும் வந்து அந்த அமானுஷயத்தெல்லாம் தாண்டி வந்து மீண்டும் வந்து வெளியில் வந்து கிராமத்துக்கு திருப்பி வந்தாரா, இந்த கடலுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதை. படத்தை பற்றி அலசம் சொல்லப்போனால் அறிமுக இயக்குனர் கமல் பிரகாஷ் வந்து எடுத்துக்கொண்ட கதைகளை வந்து அருமையாக இருந்தால் கூட அதை திரைக்கதையில் இருந்த வடிவமைச்ச விதம் தான் வந்து அருமை இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஆப்ரேஷன் சக்சர் ஆனால் நோயாளி வந்து இறந்து விட்டார் அப்படி தான் அந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் முதல் அனைத்து நடிகரும் வந்து நடிப்பு வந்து நன்றாக தான் இருக்குது. குறிப்பாக கடலில் வரும் காட்சியிலும் நடிகர்களின் நடிப்பும் வந்து நமக்கு வந்து ரசிக்க வைக்குது. ஆனால் திரைக்கதை வந்து ஏமாற்றத்தை தான் கொடுக்குது. முதல் பாதி தான் சுவாரஸ்யம் இல்லாமல் போகுது அப்படின்னு நினச்சா இரண்டாம் பாதியும் அப்படியே வந்து போகுது. பெண்டசி கதைக்கெல்லாம் ஒரு லாஜிக் மீறலாம் வந்து இருக்குது. ஆனால் அந்த படத்தில் வர்ற ஒவ்வொரு காட்சியும் வந்து நமக்கு வந்து பொறுமையை சோதிக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். முக்கியமாக அந்த கடலில் வந்து ஆவி வந்து கட்டையை வச்சு அடிக்கிறதெல்லாம் வந்து ஆவி எவனையாவது கட்டையை வச்சு அடிக்க முடியுமா? இவங்க கட்டையை வச்சு அடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவர்னு தான் சொல்ல முடியும். அதே போல் குழப்பமான எடிட்டிங்கு சலிப்பை வந்து ஏற்படுத்துது. சொல்ல வந்த விஷயத்தை வந்து அழகாக வந்து எடிட்டிங்கில் வந்து சொல்லாமல் இவங்க எதையோ சுற்றி அப்படி இப்படின்னு வந்து சொல்ல முயன்றிருக்காங்க. இதுவே படத்தில் மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் தான் சொல்ல முடியும். கடலில் வந்த அந்த கிரியேச்சர் அதற்கான பில்டப்பு பயங்கரமாக சிறப்பாக வந்து கொடுத்தா கூட கடைசியில் அதை வந்து டம்மி பீஸாக ஆக்கிறது தான் நமக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான இதுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஆர்வமாக அந்த இதை கொண்டு போயிருப்பாங்க, கடைசியில் அதை டம்மி ஆக்கிடுவாங்க. இதில் பாடல் பின்னணி இசையெல்லாம் ஓகே தான் சொல்லலாம். ஆனால் அந்தளவுக்கு வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. ஒளிப்பதிவு மற்றும் கலை இயக்கம் வந்து படத்திற்கு பலமாக சொல்லலாம். குறிப்பாக கடலில் நடக்கும் காட்சிகளை காட்டிய விதம் வந்து சிறப்பாக வந்து அமைச்சிருக்காங்க. அந்த கடலில் உள்ள காட்சியெல்லாம் சூப்பராக தான் அமைச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து இவங்க வந்து பாராட்டலாம். அந்தளவுக்கு வந்து எடிட்டிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த வில்லனாக வரும் கிரியேச்சரை வந்து ஏஐ மூலமாக வந்து உருவாக்கி வந்து சிறப்பாக இருந்தால் கூட விஎஃப்எக்ஸ் வந்து இன்னும் கூட வந்து சிறப்பாக வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதில் ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லப்போனால் ஜிவி பிரகாஷோட நடிப்பு நல்லாயிருக்கும், கதையும் நல்லாயிருக்கு, ஒளிப்பதிவு நல்லாயிருக்கு. மைனஸ்னு சொல்லப்போனால் சுவாரஸ்யம் இல்லாத திரைக்கதை, எடிட்டிங் வந்து அந்தளவுக்கு வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படும். மொத்தத்தில் கிங்ஸ்டன் நன்றாக வந்திருக்க வேண்டிய திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 2.25 கொடுக்குங்க. அந்தளவுக்கு தான் இந்த படம் வந்து ஒர்த்து. நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம என்பி நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற வீடியோவை தொடர்ந்து அடுத்தடுத்து போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.